நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க 1% ஆரம்பிச்சு 8% வந்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள், நல்ல விஷயம். ஆனா நாம் தமிழர் கட்சி என்னைக்கு ஆட்சிக்கு வர்றது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வர்றது இல்ல, மக்கள் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு சலிப்பு ஏற்படுத்தாதா இது? நாம் தமிழர் கட்சி என்னைக்கு ஆட்சி வர்றதுன்னு நீங்க கேக்குறீங்க, ஒரு நல்ல கேள்வி. நாங்க வந்து 2010 மே 18 கட்சி தொடங்கி இன்னைக்கு 16 ஆயிடுச்சு. மக்கள் வந்து திராவிடம் என்ற மாயையில இருந்தாங்க இத்தனை நாள். இப்பதான் வந்து ஒன்னொன்னா புரிஞ்சிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மாற்று. திராவிட மாயம் ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க பேசுங்க. திராவிடம் ரெண்டு பேருமே ஒண்ணுதான். உங்களுக்கு மாற்று நாங்க. இப்ப வந்து மக்கள் வந்து தெளிவா புரிஞ்சுக்க தொடங்கிட்டாங்க. ஐயா வந்து சொன்னாரு எண்ணெய்கால் புதூர் கால்வாய் திட்டம். ஐயா வந்து இப்போ ஒரு திட்டத்துக்கு என்ன சொன்னாரு, குறைஞ்சபட்சம் 12 மாசம், அதிகபட்சம் 18 மாசம். ஐயா வந்து 2001 முதல் முறையா சட்டமன்றத்துக்கு போறாரு. அப்ப அறிவிச்ச திட்டம் அது. ஐயா வந்து முதல்ல 2001 வந்து சட்டமன்றத்துக்கு போறாரு. அப்ப அறிவிச்ச திட்டம். இன்னைக்கு எவ்வளவு நாள் ஆகுது? ஐயா தொடர்ந்து 25 வருஷமா ஆட்சியில் இருக்காரு, பதவியில் இருக்காரு. இல்ல அது இடையில என்னென்ன திட்டம் கொண்டு வந்தோன்றதையும் அவர் சொல்லல. விவசாயங்க, நீரின்றி அமையாத உலகு, வானின்றி அமையாத உலகு. நீர் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க. நீர் இல்லைன்னா எதுவுமே இல்ல. 25 வருஷம் ஆயிடுச்சு. தர்மபுரி மாவட்டத்தினுடைய செய்தி மற்றும் ஒலிபரப்பு சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி தர்மபுரி மாவட்டத்தினுடைய நீர் வளர்ச்சி திட்டங்களுக்கு என்ன திட்டம் கையில வச்சிருக்கீங்க? என்னென்ன திட்டம் வச்சிருக்கீங்க? ஐயா முதல்ல வந்து நீர் மேலாண்மை எங்க ஆட்சி வரையிலே வந்து நாங்க சொல்லியிருக்கிறோம். நீங்க பாத்திருப்பீங்க. நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து 13 கிலோமீட்டர் மேடை ஏத்திட்டோம்னா காவேரி தண்ணி நம்மளுக்கு வந்துடும். இந்த பக்கம் தென்பெண்ணை ஆறு பெரும்பாலும் ஒரு வருஷத்துக்கு 6 மாசம் தண்ணி ஓடுது, எல்லாருக்குமே தெரியும். அது வந்து இன்னைக்கு தொழில்நுட்பத்துக்கு வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து மாநிலத்தில் வந்து 700 கிலோமீட்டர் கிருஷ்ணா நதியை வந்து குப்பத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. நீங்க எல்லாருமே செய்தி தள்ளி யூடியூப்லயும் பாத்திருப்பீங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துக்கு வந்து நாங்க வந்தாங்கன்னா 12 மாசம் இல்ல அதுக்குள்ளாவே மொத்த தர்மபுரியும் வந்து நீர் மேலாண்மையில சிறப்பா கட்டமைச்சு முடிச்சிருவோம். இல்ல அதுக்குதான் என்ன ஐடியா வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன் நான். ஏதாவது பர்టిక్యులர் அதாவது ரூட் வே அந்த மாதிரி ஏதாவது பெரும்பாலும் வந்து நம்ம இயற்கையாவே வந்து நீங்க ஒரு ஏரியில தண்ணி விட்டீங்கன்னா 10 ஏரிக்கு போகும். இப்ப நீங்க வந்து ஐயா சொன்னார் இல்லீங்களா, பஞ்சப்பள்ளி டேம், அந்த டேமுக்கு வந்து நீங்க தண்ணி விட்டீங்கன்னா 100 ஏரிக்கு பாசனம் வசதி வரும். 100 ஏரிக்கு நீங்க வந்து காவேரி தண்ணி எடுத்துட்டு வந்து மேல பெண்ணாகரத்துக்கிட்ட ஒரு சில இடத்துல விட்டீங்கன்னா மேட்டூர் டேம் வரைக்கும் அப்படியே தொடர் கால்வாய் இருக்கு. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல விட்டீங்கன்னா இப்போ ஒரு கிராமத்துக்கு வந்து பயனடைனா அந்த ஊர் ஏரிக்கே தண்ணி வரணுன்றது அவசியம் இல்ல. 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நீங்க ஒரு ஏரி நிரப்பினாலே நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்துடும். நிலத்தடி நீர் மட்டத்தை சரி விடுனா விவசாயம் சிறப்பா நடக்கும். ஓகே இல்லீங்களா? நீர் மேலாண்மை வந்து அதான். என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப நீங்க தொடர்ந்து தமிழ் தேசியம் பேசுறீங்க. ஆமா. ஆனா திராவிட கட்சிகளா இருக்கக்கூடியவர்கள் கொள்கை ரீதியா நீங்க வந்து வேறுபட்டு எதிர்த்தாலும் கூட அனைவரிடமும் நட்பு பாராட்டுறீங்க. இப்ப இபிஎஸ் அவர்களை வந்து எங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் குறிப்பிடுறாரு. அதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எல்லாரையும் பேசும்போது அன்போடு தான் பேசுறாரு, உறவாடுறாரு. அப்படி இருக்கிறப்ப நீங்க கூட்டணி வைக்கிறதுல என்ன பிரச்சனை? ஏன்னா தொடர்ந்து நீங்க தனியா நிக்கிறப்ப ஒரு மாதிரி அதை டயர்ட் ஆகலையா? அது மட்டும் இல்லாம நீங்க தொடர்ந்து வெற்றியே உங்களுக்கு தேவையில்லாம போயிடுமா? இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு வேல்முருகன் இருக்காரு, அவர் எடுத்துப்போம். இப்ப அவர் வந்து திமுகவுடன் கூட்டணி வச்சுக்கிறாரு. இப்ப ஒரு எம்எல்ஏ அவங்க கட்சியில வந்திருக்காங்க. அதன் மூலமா என்ன பண்றாரு, சட்டமன்றத்துல போய் அவங்க மக்களுடைய விஷயங்களை எதிரொலிக்கிறாரு. நீங்க எவ்வளவு நாள் தான் முச்சந்தில நீங்க கத்திட்டு இருப்பீங்க? எப்ப உங்களுடைய குரல் சட்டமன்றத்துல எதிரொலிக்கிறது? இவ்வளவு நாள் வந்து மக்கள் பிரச்சனை கையில் எடுத்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு டூட நிச்சிருக்கு. இப்ப வந்து மக்களுக்கே புரிஞ்சிடுச்சு நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் சரியானவர்கள். திராவிட கட்சிகள் வந்து வெறும் வாக்குறுதி மட்டும்தான் கொடுக்கும். 520 வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. எப்படி நிறைவேற்றிருக்காங்க தெரியுமா? இப்ப நீங்க வந்து 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போனா கேள்விக்கு வந்து 2 மார்க் 1 மார்க் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் டிக் பண்ணிட்டு போனோம். அவங்க நிறைவேற்றிருக்கிற திட்டங்களை இப்ப எல்லாமே திட்டம் நிறைவேற்றல. அதுல வந்து மக்களுக்கு வந்து இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. இவங்க மாறி மாறி சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2021 தேர்தல் இப்ப ஸ்டாலின் வந்து சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே மது ஒழிப்பு கொண்டு வருவோம். 2021 சொல்லியே ஏன் சொல்லாத? நான் காட்டுறேன். பேரை சொல்லி எல்லாம் கூப்பிடாதீங்க. ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் சொல்லி கூப்பிடுறது உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. எனக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லுங்க, பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. சரி, முதலமைச்சர் சொல்லி கூப்பிடாதீங்க. அறிவிச்சாரா? 21 அறிவிக்கல, 16 தான் வாக்குறுதி கொடுத்தாங்க. 21 சரி, 16 கொடுத்த வாக்குறுதி வேற, அப்பயே அவர் தானே கொடுத்தாரு. இல்ல மக்கள் மக்கள் அந்த கோரிக்கை ஏற்கல. மக்கள் ஏற்கல. அதை ஏற்கல. அதுக்கப்புறம் 21 வந்து வாக்குறுதி. எப்படி நீங்க சொல்றீங்க சாராய கடை வேணும்னு மக்கள் போராடினாங்களா? அப்படி இல்ல, அது பொருள் வேற. நன்றி. கனிமொழி வந்து ஆதாரம் எடுத்து காட்டுறேன். நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? பாருங்க, எதுனாலும் மரியாதை கொடுங்க. வார்த்தைகள்
பேரை சொல்லாதீங்க. திமுக தனிப்பட்ட முறையில பேசுறாங்க. பேரை சொல்லாதீங்க. எப்படி குறிப்பிடுறாங்க? மரியாதை கொடுத்து 40 பேருக்கு நீங்க மரியாதை இல்லாம பேசாதீங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதை கொடுங்க. எதுக்கு பேர் சரியான அணுகுமுறையில வார்த்தைகள் சரியான வார்த்தைகள் பயன்படுத்தணும். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க, எவ்வளவு நாகரிகமா பேசுறாங்க. திமுக அதிமுக ரெண்டு பேரும் பேசுறாங்க. தவறு சார், நீங்க ஏதோ குறுக்கிட வந்தீங்க. ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்ல அது தவறு, அது ஏற்க முடியாது. அதுக்கு விளக்கம் சொல்லணும் நானு.